வெல்கம் பேக். இது நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சி. இப்போ நம்ம இருக்கிறது கிராமத்து சமையல் செக்மெண்ட்ல. இன்னைக்கு நாம ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவால நடக்கிற வில்லேஜ் ஃபீஸ்ட் கிராமத்து சமையல்ல வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். என் கூட இன்னைக்கு ஷெஃப் மகேந்திரன் அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் ஷெஃப். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிஷ்ஷுமே கிராமத்துடைய மண்மனம் மாறாம அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அது டேஸ்ட் ஆகட்டும், அது இருக்கக்கூடிய அந்த விதமாகட்டும், அந்த டிஷ் செஞ்ச முறையாகட்டும், ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. வந்து சாப்பிட்ட எல்லாருமே வாவ் ஆசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் மகேந்திரன் கேட்கலாம். ஷெஃப், இன்னைக்கு எங்களுக்காக எந்த டிஷ் பத்தி சொல்ல போறீங்க? இதுல இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே செம்மையா இருக்கு ஷெஃப். இதுல குறிப்பா உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன? அந்த டிஷ்ஷை பத்தின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க. பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ல பருப்பு உசிலின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம். பருப்பு உசிலி சூப்பர் சூப்பர் ஷெஃப். எஸ் எஸ். ஸோ பருப்பு உசிலி பத்தி தான் இன்னைக்கு நமக்கு ஷெஃப் மகேந்திரன் சொல்ல போறாரு. ஷெஃப், இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பொருட்கள் என்னென்ன? பருப்பு உசிலி பார்த்தீங்கன்னா நம்ம கடலப்பருப்பு தான் ஊற வைப்போம். ஓகே. கடலப்பருப்பு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சுட்டு, ஓகே, அதுக்கு அதை நல்லா கிரைண்டிங்ல ஒரு ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறைன்னு அரைச்சு கோர்ஸா அப்படின்னு அரைச்சிட்டு நம்ம இட்லி ஸ்டீமர்ல ஏற்றி ஸ்டீம் பண்ணிடுவோம். ஓகே. ஸ்டீம் பண்ணிட்டு அதை எடுத்து நல்லா ஊற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பொரியல் ஸ்டைலில் பீன்ஸ் இல்லாட்டி கேரட்டு எந்த வெஜிடபிள் போட்டாலும் உசிலி பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் தான் செம்ம இல்ல ஷெஃப். இதுக்கு கொத்தவரங்காய் பருப்பு உசிலி வந்து டாப் நாச். நிஜமாவே இன்னைக்கு நம்ம இங்க பண்ணிடுவோம் பீன்ஸ் உசிலி பண்ணிடுவோம். பீன்ஸ் பருப்பு உசிலி. ஓகே. பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ணிடுவோம். அதை பீன்ஸை தனியாக பாயில் பண்ணிட்டு வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம வேக வச்ச அந்த கடலப்பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த உசிலியை வந்து இந்த பீன்ஸோட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாங்க நார்மலா வீட்ல செய்யற டேஸ்ட்டை விட இது இன்னும் செம்மையா இருக்கு ஷெஃப். ஏதோ ஒரு ஷெஃபோட டச் ஒன்று அதுல இருக்கணும் இல்லையா? இதை நீங்க மிக்ஸ் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்றீங்க? கோகனட் ஆயில் தான் ஃபுல்லாவே பண்ணுவோம் இதுல. ஓகே. சோ இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோகனட் ஆயில்ல தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷெஃப். அதனால தான் அது அவ்வளோ வாசனையா இருக்குங்க. நிஜமாவே அது கிட்ட போகும்போதே பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், கோகனட் ஆயிலோடைய அந்த திக் ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ ஷெஃப், அதுக்கப்புறமா அதை பத்தின இன்னும் விஷயங்கள் சொல்லுங்க. இப்போ நம்ம 2 பீன்ஸும் உசிலியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் ஆயில்ல தான் நீங்க பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் மேல டாப் நாச்சா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் போட்டிருப்பீங்க இல்லையா? ஆட் ஆன்ஸ். அது நம்ம கோகனட் போடலாம், கிரேட் கோகனட் போடலாம். நான் இங்க போடல. ஓகே. சில பேர் வீட்டுல போடுவாங்க, சில பேர் கோகனட் போடுவாங்க. அது போக நம்ம மல்லித்தலை, அப்புறம் இந்த இதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணுவோம். அது என்ன பொடி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஷெஃப், நான் உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது நீங்க வந்து ஷெஃப் மகேந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்க, அவர் வந்து சமைக்கவும் செய்வாரு, பாடவும் செய்வாரு, சமைச்சிட்டே பாடுவாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஷெஃப். ஸோ எங்களுக்காக நீங்க இப்போ ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? எனக்கு இளையராஜா சாங்னா ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த இளையராஜா சாங்ல ஹரிஹரன் பாட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ். இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க ஷெஃப்? இது நிலவே முகம் காட்டுல இருந்து ஒரு பாட்டு, கார்த்திக் சாங். எஸ் எஸ். இப்போ அந்த பாட்டை நமக்காகவே, அதாவது இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில ஹரிஹரன் ஜியோடைய குரல்ல வந்து அந்த அழகான பாட்டை இப்போ ஷெஃப் மகேந்திரன் நமக்காகவே பாட போறாரு. எஸ் ஷெஃப். தென்றலை கண்டு கொள்ளமானே, கண்களில் தேவை என்ன தேனே, உள்ளத்தில் பார்வை உண்டு மானே, உண்மைகள் கண்டு சொல்லும் தேனே, நெஞ்சின் வண்ணங்களை ஓடும் எண்ணங்களை காண கண் வேண்டுமா, பேசச் சொல் வேண்டுமா, மலர் போத்ததை வாசங்கள் சொல்லுமே, தென்றலை கண்டு கொள்ள மானே, கண்களில் தேவை என்ன தேனே, உள்ளத்தில் பார்வை உண்டு மானே, உண்மைகள் கண்டு சொல்லும் தேனே. வாவ், சூப்பர் ஷெஃப். உங்களுடைய ஃபுட்டு வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ, உங்களுடைய ரெசிபி எந்த அளவுக்கு அருமையாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாட்டு இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர் ஷெஃப், சூப்பர், எக்ஸலண்ட். உங்களுடைய ஊர் பற்றி சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? ஏன்னா இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்பெஷல் டீம் வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்ட ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அவ்வளோ நல்லா இருந்தது ஷரண்யா, நிச்சயமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணியே ஆகணும், இதை டேஸ்ட் பண்ணுங்கள், அதை டேஸ்ட் பண்ணுங்கன்னு ஒவ்வொன்றா எங்கிட்ட
சொல்லிட்டே போறாங்க ஷெஃப், அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. உங்களுடைய ஊர் எது? எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க? எனக்கு நேட்டிவ் வந்து கோயில்பட்டி. கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் தான் ஃபேமஸ் அங்க. சூப்பர் சூப்பர். அதுதான் என்னோட நேட்டிவ் பிளேஸ். நான் இங்க வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆச்சு சென்னை வந்து. 18 இயர்ஸ். ஒர்க்குக்காக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஹோட்டல் வந்து 6 இயர்ஸ் ஆச்சு. மேரேஜ் ஆகி அப்படியே இங்க சென்னையிலே செட்டில் ஆயிட்டோம். வீட்ல சமைப்பீங்களா ஷெஃப்? வீட்ல எப்பயாவது சமைப்போம். ஓ, நீங்க சமைச்ச உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடித்த ஒரு டிஷ் சொல்லுங்க. அது உங்களுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுல என்ன? நான்வெஜ்ல அந்த சிக்கன் செட்டிநாடு, கோழி வரமிளகாய் இந்த மாதிரி இது பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பர். அப்புறம் நம்ம தம் பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். பாஸ்மதியில். எக்ஸலன்ட் ஷெஃப், எக்ஸலன்ட். தேங்க்யூ ஸோ மச். அழகான பாடலும் பாடினீங்க. குறிப்பாக பருப்பு, பீன்ஸ் பருப்பு சிலி வந்து எப்படி நம்ம வீட்லேயே செய்யணும், அதுவும் குறிப்பாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அதோடைய ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். தனித்தனியாக வேக வச்சு எடுத்து அதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு சூப்பராக பிளெண்டாக இருந்தது ஷெஃப். அந்த மண்மணம் கமழக்கூடிய அந்த அழகான நம்முடைய பாரம்பரிய பீன்ஸ் பருப்பு உசிலியை வந்து எப்படி செய்யறதுன்னு அதற்கான எளிமையான ஒரு ஸ்டைலும் நீங்கள் எங்களுக்காக சொல்லி கொடுத்தீங்க ஷெஃப். நம்ம வந்து நிகழ்ச்சி வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷெஃப் நீங்கள் சொன்னீங்க ஷெஃப்ஸ் மேஜிக்கல் டச், அந்த மேஜிக்கல் பொடி ஒன்று செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன இன்கிரீடியன்ஸ், எப்படி செஞ்சீங்க எங்களுக்காக சொல்லுங்க ஷெஃப். அது கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஓகே, அப்புறம் மிளகு, ஜீரகம். இதை வறுத்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு வச்சு அது மேல இறக்கிறதுக்கு முன்னாடி மேல தூவி விட்டு இறக்குனீங்கன்னா அது வேற ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். ஆஹா, இதெல்லாம் நீங்க வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு டப்பால கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லையா ஷெஃப்? நீங்க எப்பெல்லாம் பருப்பு சிலி பண்றீங்களோ அது எல்லாத்தையும் பீன்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்க கேரட் பருப்பு சிலி பண்ணலாம், கோஸ்ல பண்ணலாம், கொத்தவரங்கால பண்ணலாம் இல்ல ஷெஃப்? அவ்வளவு சூப்பரா இருக்கும். நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி இறக்கும் போது ஷெஃப் சொன்ன அந்த ஷெஃப்ஸ் மேஜிக்கல் டச், அந்த பொடியை வந்து தூவிட்டு இறக்கினீங்கன்னாக்க அவ்வளவுதாங்க. எங்கப்பா பீன்ஸ் பருப்பு சிலின்னு தேடுற அளவுக்கு எல்லாருமே சாப்பிட்டு காணாம போயிடும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்காகவே போஸ்ட் பண்ணுங்க. வித் திஸ் நோட், தேங்க்யூ ஷெஃப், தேங்க்யூ சோ மச். என்ன நேர்களே, இன்றைய நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில கிராமத்து சமையல் பகுதியில் ஷெஃப் மகேந்திரன் அவர்கள் நமக்காகவே சூப்பரான ஆத்தென்டிக் பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி பண்ணுறது, அது கூடவே அந்த மேஜிக்கல் ஷெஃபோடைய டச் இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொன்னார் இல்லையா? நிச்சயமா நோட் பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில கிராமத்து சமையல் எக்ஸ்க்ளூசிவ் செக்மெண்ட்ல வேற ஒரு மனம் கமழக்கூடிய அருமையான கிராமத்து ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை டாடா மேபி சி யூ சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா மற்றும் ஷெஃப் மகேந்திரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.